வெல்கம் டு சன்ஸ்ரீ விளாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது தூதுவளை சட்னி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பாருங்கள், தூதுவளை இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே பாருங்கள். முள்ளெல்லாம் மேலே இருந்து காம்பில் இருந்து முள்ளெல்லாம் எடுத்தாச்சுங்க. அந்த இலையில் உள்ள முள் இருக்குது. இது ஒன்றும் பண்ணாது. நம்ம வதக்கி அரைக்கும்போது நல்லா அரைவிட்டுரும். தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்குறேங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 4-5 பல், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4 மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அதிகமாக சேர்த்துக்குங்க. புளி எடுத்துருக்குறேங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு கொஞ்சமாக புளி எடுத்துருக்குறேங்க. 2 இனுக்கு கருவேப்பிலை. வாங்க இப்போ எப்படி வதக்குறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. நம்ம முதல்ல பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. பூண்டு, சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாங்க. 1 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்குறேங்க. மல்லி, சீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டுங்க. தக்காளியும் இப்போ இதோட சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தூதுவளை இலையில் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா 4 பட்ட களி கூட சரியாகுங்க. பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. 4 பட்ட களி கட்டி அடிக்கும், காய்ச்சல் இந்த மாதிரி எதுவுமே வராதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இலை கிடைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. இது ஒரு நிமிஷம் வதங்கினா இதை எடுத்துக்கிட்டு நம்ம தூதுவளை இலையை தனியாக எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாங்க. அது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. தூதுவளை இலையை இப்போ அதோட சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிடணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு வதங்கினங்காட்டி தலை கொஞ்சமாக தாங்க இருக்குது. இப்போ பாருங்கள், இவ்வளோ தலைக்கு போட்டோம், ஒரு கைப்பிடிக்கு மேலே போட்டோம். வதங்கினே கொஞ்சமாக தாங்க இருக்குது. இன்னும் நல்லா வதக்கி இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இறக்கி ஆற வச்சு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சு கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுக்கிறோம், அதையும் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான தூதுவளை சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க. 4 பட்ட சளி சரியாகுங்க. சளிக்கு ரொம்ப நல்லது, காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லது, தொண்டை கரகரன்னு இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.